சிலுக்கு மரமே சில்லென்று பூக்கவா வா 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 சீனி பழமே செவ்வாயில் சேரவா வா 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 தொட்டு தொட்டு பயம் விட்டு போச்சு, தொட்ட இடம் குளிர் விட்டு போச்சு, ஆசைகளும் குளிர் விட்டு போச்சு. என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன், சொன்ன கதை புரியவில்லை. என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன், சொன்ன கதை புரியவில்லை. நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது இந்திய பொண்ணுங்க இச்சாலை கண்டதங்க கண்ணூரு மின்னதங்க இருந்தவங்க வார்த்தை சாக்லேட்டுங்க கண்ணூரு மின்சாரங்க டான் தமிழன் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கங்கள். இணைந்து கொண்டிருக்கிறோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. இந்த நிகழ்ச்சி அனைவருக்குமே ஒரு தெரிந்த நிகழ்ச்சி தான். அதாவது நம் நாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்து கலைஞர்களுடைய குரல்ல தென்னிந்திய பாடல்கள், தென்னிந்தியாவில் பிரபலமான பாடல்களை எங்களோட நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களாகிய உங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக வாரம் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே கொடுத்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் கூட பல்வேறுபட்ட பாடல்கள் தென்னிந்திய திரையுலகில் அப்படியே ஹிட்டான பாடல்கள் தான் இன்றைக்கும் கூட எங்களோட நிகழ்ச்சியில இருக்கு. அந்த வகையில இந்த நிகழ்ச்சியை என் கூட தொகுத்து வழங்குறதுக்காக, அதாவது ஃபர்ஸ்ட் டைமா என்னோட கலின்ஸ்டா இணைஞ்சிருக்கிறாங்க. சோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் கலின்ஸ்டா. வணக்கம் அன்ராஜ். வணக்கம் நேயர்களையும் மற்றும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாலே அன்ராஜ் சொன்னது போல எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான். நம் நாட்டு கலைஞர்களுடைய திறமைகளை ஊக்குவிப்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்காகவே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில புதிய பாடல்கள், பழைய பாடல்கள், இடைக்கால பாடல்கள் என்று சொல்லி பல வகைப்பட்ட பாடல்களை தருவதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். நீங்கள் அதிக ஆதரவை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே கேட்டுக்கொள்கிறோம். நீங்களும் உங்களுக்கு விரும்புகின்ற பட்சத்தில் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி சந்தோஷமாக உங்களுடைய திறமைகளையும் வெளிப்படுத்தி கொள்ளலாம். அந்த வகையிலுமே நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடலாக இருக்கின்ற பாடல் எல்லோருக்குமே பிடித்த ஒரு பாடல் அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லோருமே அந்த பாடலை கேட்டு ரொம்ப ரசிச்சிருப்பீங்க, டான்ஸ் பண்ணிருப்பீங்க, அவ்வளவு எதிர்பார்ப்போட நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி சிலுக்கு மரமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கின்ற பாடல் தான்.
உண்மையாகவே வந்து இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக பிடித்த ஒரு பாடல், அநேகமாக எல்லோருமே பாடி இருக்கின்ற ஒரு பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாடலானது பாயும் புலி திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடலா இருக்கு. இந்த பாடலை வந்து இசை அமைச்சிருக்கிறார் டி இமான். அவ்வளவு வந்து பார்க்கறதுக்கு வந்து அழகாகவும் கேட்கறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பாடலாகவும் கூட இந்த பாடல் இருக்கும். நீங்களுமே வந்து ரொம்ப கண்டிப்பாக அது மாத்திரமல்ல, அது கலின்ஸ்டா இந்த சிலுக்கு மரமே பாடல் நீங்கள் சொன்னது போலயே சிறியவர் முதல் பெரியவர் வரை விரும்பி கேட்கக்கூடிய ஒரு பாடல் தான். அது மாத்திரமல்லாது இந்த பாடல் வெளிவந்த குறிப்பிட்ட காலத்தில் பட்டி தொட்டி எங்கும் கலக்கிட்டு இருந்த ஒரு பாடலா தான் இந்த பாடல் இருக்குது. அது மாத்திரமல்லாம இந்த பாடலை யார் யார் பாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் திவ்யா குமார் மற்றும் சாஷா திருப்பதி இவங்க 2 பேரும் தான் இந்த பாடலை வந்து பாடி இருக்கிறாங்க. சோ இந்த அருமையான ஒரு பாடல் எங்களுடைய ஈழத்து இசை கலைஞர்களுடைய குரல்ல இப்போ உங்களுக்காக நிகழ்ச்சியில ஆரம்ப பாடலாக வர்றதுக்கு ரெடியா இருக்கு. சோ பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். சிலுக்கு மரமே சில்லென்று பூக்கவா வா 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 வா. சீனி பழமே செவ்வாயில் சேரவா வா 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 வா. தொட்டு தொட்டு பயம் விட்டு போச்சு, தொட்ட இடம் குளிர் விட்டு போச்சு, ஆசைகளும் குளிர் விட்டு போச்சு, ஆடைகளும் வழி விட்டு போச்சு. கல்யாண பேச்சு கை கூடி பாய்ச்சு, ஆனந்தம் பாய்கோட அங்கங்கி வாயாட வா 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 வா. வா 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 வா. சிலுக்கு மரமே சில்லென்று பூக்கவா வா 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 வா. Baby, it's always true. People said I love you. Life will never be my same. It's a healthy step. You are the one of me, believe. You are one of me, just be. Let's fly into the birds of divine. என்னை எல்லாரும் எதுக்கு வல்லூர் தூக்க எவ்வாறு நீ தடுப்ப? ஒன்னு ரெண்டாக மடிச்சு கையோட எடுத்து பையோட மறைச்சுக்குவேன். நான் வைகையாத்து வெள்ளத்தோட போனா நீ என்ன செய்து என்னை மீட்பாய் மன்னா? நான் நீ கோழி போல நீந்துவேன், உன்னை நெஞ்சோடு சேர்த்து ஏந்துவேன். அடியே ஆசை பெண்ணே அஞ்சாதே கண்ணே, அம்பாரி சாய்ந்தாலும் பொன்மானே சாயாதே வா 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 வா. வா 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 வா. சிலுக்கு மரமே சில்லென்று போகவா. என்ன கத்தாளங்காட்டில் சித்தாரை மறைச்ச அப்போது என்ன பண்ணுவேன்? ஒன்னு செந்தூக்க தூக்கி செங்குன்றிலேறி சித்தான கீழே தள்ளுவேன். ஒரு சிங்கம் என்னை கவ்விக்கொண்டு போனார். நீ என்ன செஞ்சு என்னை மீட்பாய் வீரா? நாம் பாயும் புலியா மாறுவேன், அந்த பாதாளம் வரையில் சீருவேன். அடிய மஞ்ச கிளிய மஞ்சத்தில் சேர்ப்பேன், வேர்வைக்கு நீராடி போர்வைக்கு போராடவா போராடவா. சிலுக்கு மரமே சில்லென்று பூக்கவா வா 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 வா. சீனி பழமே செவ்வாயில் சேரவா வா 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 வா. தொட்டு தொட்டு பயம் விட்டு போச்சு, தொட்ட இடம் குளிர் விட்டு போச்சு, ஆசைகளும் குளிர் விட்டு போச்சு, ஆடைகளும் வழி விட்டு போச்சு. கல்யாண
மனப்பேச்சு கை கூடி போச்சு ஆனந்தம் பாய்பாடு அங்கங்கே வாயாட வா 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 சிலுக்கு மரமே மீண்டுமாக இணைந்து கொண்டிருக்கிறோம் கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சியின் வாயிலாக. இந்த நிகழ்ச்சியிலே நம் நாட்டு கலைஞர்களுடைய குரலிலும் நம் நாட்டு கலைஞர்களுடைய இசையமைப்பிலும் தென்னிந்தியாவிலே பிரபலமான பாடல்களை அப்படியே அந்த அசல் மாறாம எங்களுடைய நாட்டு கலைஞர்களால் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில நிகழ்ச்சியில அடுத்ததாக வந்து வரப்போற பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன வார்த்தைகளோ இந்த பாடல் தான் நிகழ்ச்சியில அடுத்ததாக வரதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ எல்லா பாடல்களுமே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் கலந்து கொடுக்கறது வல்லமை. அதாவது எல்லா பாடல்களுடைய ரசிகர்களும் இன்று வரைக்கும் இருக்கிறாங்க. அதாவது பழைய பாடல்களை ரசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இடைக்கால பாடல்களை ரசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, புது பாடல்களை ரசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எல்லா வகையான ரசிகர்கள் இருக்கும்போது நாங்கள் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை இல்லையா? அந்த வகையிலே தான் என்ன வார்த்தைகளோ என்ற பாடல் வந்து அதாவது பழைய பாடல்களை ரசிக்கக்கூடிய பட்டாளங்களுக்காகவே ரெடியா இருக்கு. அந்த வகையில இந்த பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வெண்ணிற ஆடை திரைப்படத்துல இருந்துதான் இடம்பெற்ற பாடல். அது மாத்திரமல்லாது இந்த பாடல்ல யார் யார் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெயலலிதா மற்றும் ஸ்ரீகாந்த் அவங்க தான் இந்த பாடல்ல வந்து நடிச்சிருப்பாங்க. அது மாத்திரமல்லாது இந்த பாடலை யார் யார் பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் சுசீலா மற்றும் TM சௌந்தரராஜன் அவங்க தான் பாடியிருப்பாங்க. இவங்களுமே வந்து இசை ஜாம்பவான் பட்டியல்ல முதலிடத்தை இருக்கக்கூடியவங்க தான். ஸோ அன்றிலிருந்து இன்று வரை சுசீலா அம்மாவனுடைய வாய்ஸ் அப்படி என்றாலே எல்லாருமே அப்படியே மெல்ட் ஆகக்கூடிய மாதிரி தான் அவங்களோட குரலும் இருக்கும், பாடலும் இருக்கும் இல்லையா கலின்ஸ்டா? நிச்சயமாக நீங்க சொல்லிட்டே போறீங்க. என்னன்னு சொன்னா சுசீலா அம்மாவோட பாட்டாச்சு, அப்ப நீங்க ரசிகனாச்சு, சோ அப்படியே சொல்லிட்டே போவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். பழைய பாடலாக இருந்தாலும் உண்மையிலேயே இன்றும் ரசித்து கேட்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும். அது மாத்திரமல்லாது பழைய பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போதே பழைய பாடல்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் எடுத்து பார்க்கும் போது எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான கருத்தோ அல்லது வந்து எங்களோட ரிலேட்டடான ஏதாவது ஒரு கருத்தை வச்சுதான் அந்த பாடல்களை வந்து எழுதி இருப்பாங்க. அதோட வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி தான் பாடி இருப்பாங்க. ஆனா இப்பத்த கால பாடல்களை வந்து நாங்களும் கூட இப்பத்த ஜெனரேஷன் தான் இருந்தாலும் வந்து இந்த பாடல்களையும் அந்த பாடல்களையும் ஒப்பிடுகையில் அந்த பாடல்களுக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட்ன்றது இந்த பாடலை விட சற்று உயர்ந்தே இருக்குது இல்லையா? உண்மையிலதான் காலம் போனாலும் அந்த இன்னும் கூட எல்லோருமே வந்து தேடி தேடி பார்க்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லா உணர்வுகளுமே வந்து அவ்வாறாகவே வெளிப்படுத்தப்படும். ஒரு பாடசாலை நினைவுகளாக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு காதல் உணர்வுகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த வரிகள் அவ்வாறு விளங்கக்கூடிய வகையிலே நேரடியாக எங்களுக்கு விளங்கக்கூடிய வகையிலே வந்து அந்த பாடல்கள் அமைந்திருக்கும். வரிகளுமே அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த வகையில வந்து இந்த பாடலுக்கு வந்து பாடல் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் அப்படின்னு சொன்னால எல்லாருமே என்ன பாடலாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணதாசன் எழுதின பாட்டா நான் பார்க்கிறேன் அப்படி பார்க்கக்கூடிய ரசிகர்கள் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வகையில இந்த பாடலுக்கு கூட இசையமைத்திருப்பார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. எல்லாருமே வந்து பார்க்கின்ற போது வந்து நீங்க நினைப்பீங்க சுசீலா அம்மா பாடி இருக்காங்க, அது மாத்திரம் இல்லாமல் வந்து பாடல் வேற ரொம்ப நல்லா இருக்கு, இசையமைச்சிருக்கிறவங்க வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது என்ன பாடலா இருக்கும், சம்டைம்ஸ் நான் முதலே கேட்ட பாடலா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. சில சமயத்துல உண்மையிலேயே நீங்க கேட்காத பாடலா கூட இருக்கும். என்னன்னு சொன்னா இப்பத்தே காலத்தவங்க வந்து தேடி பார்க்கறது வந்து ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச பாடலை தான் தேடி பார்ப்போம். எங்களுக்கு வந்து தெரியாத பாடல்களை வந்து நாங்க பார்க்க மாட்டோம். இருந்தாலுமே வந்து பழைய கால பாடல் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, உண்மையிலேயே நல்ல பாடல் கேட்க ரசிக்கக்கூடிய வகையில இருக்கு. அது மாத்திரம் இல்லாத கலின்ஸ்டா இந்த பாடல்ல வந்து ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு அவரவர்களோட துறையில வந்து அப்படியே லெஜெண்ட்ஸா இருக்கக்கூடியவங்க தான் இல்லையா? பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா, சுசீலா அம்மா, அதே மாதிரி ராமமூர்த்தி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன், எல்லா பட்டாளங்களுமே அதாவது லெஜெண்டா இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து ஒரு உருவாகிய பாடல்லாம் இந்த என்ன வார்த்தைகளோ இந்த பாடல். சோ இந்த பாடலானது எங்களுடைய இசைக்கலைஞர்கள் எந்த மாதிரி பாட போறார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு நாங்களும் ஆர்வமா இருக்கோம், மக்களாகிய நீங்களுமே ஆர்வமா இருப்பீங்க. இப்ப நிகழ்ச்சியில் அந்த பாடல் வரப்போது, பாடலை தொடர்ந்து முன்ன நிகழ்ச்சியோட இணைந்திருக்கலாம்.
என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன் சொன்ன கதை புரியவில்லை என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன் சொன்ன கதை புரியவில்லை மீண்டுமாக நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கிறோம். இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி. சொன்னது போலேயே நம் நாட்டு கலைஞர்களுடைய குரலிலே பாடல்கள் அனைத்துமே அருமையாக அப்படி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையுமே மகிழ்வித்துக் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்களுமே நம்புறோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில அடுத்த ஒரு பாடலாக என்ன பாடல் வரத்துக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்ன நினைச்சேன் பாடல் 2003ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகிய சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து தான் இந்த என்ன நினைச்சேன் பாடல் வந்து ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. சோ இதுல யார் யார் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமானா, விஜயகாந்த் மற்றும் சௌந்தர்யா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலம் தொட்டு இந்த காலம் மக்கள் வரைக்கும் அப்படி நீங்காத இடத்துல வந்து அப்படி இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது மாத்திரமல்லாது விஜயகாந்தோட மறைவுக்கு பின் தான் அவர் செய்திருக்கக்கூடிய நற்பண்புகள், அவர் செய்திருக்கக்கூடிய நல்ல விடயங்கள் எல்லாம் இப்ப மக்கள் வந்து ரியலைஸ் பண்ண வலிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்பயே நாங்க ஒரு கொண்டாட வேண்டிய தலைவர் தான், மறந்துட்டோம். இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேரோட பேரிங்குமே இந்த பாட்டுல ரொம்ப அழகா இருந்துச்சு. சௌந்தர்யாவுமே இப்ப எங்களோட இல்ல, அவங்க அப்படியே திரையுலகத்துல இருந்தும் அவங்க நிஜ வாழ்க்கையில இருந்தே தூரமா போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய அருமையான நடிப்புல வெளிவந்த பாடல்லாம் இந்த என்ன நினைச்சேன் பாடல் இல்லையா? நீங்க வந்து சொல்லுன்ற போதே வந்து எனக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கு இந்த திரும்பவும் அந்த பாடலை கேட்கணும் அப்படின்னு சொல்லி. என்னன்னு சொன்னா எத்தனை தடவை நாங்க கேட்டாலுமே அந்த பாடல் எங்களுக்கு வெறுக்கவும் மாட்டுது. அதே சமயம் வந்து எங்களால வந்து மறக்கவும் முடியாத ஒரு பாடல்னு தான் சொல்லலாம். அந்த வரிகள் அற்புதமாக மிகவும் ஒரு காதலன் காதலி ஒரு உறவு வந்து ஒரு நல்ல வகையில வந்து வெளிப்படுத்தப்பட்ட
பாடப்படுகின்ற ஒரு பாடலாயிருக்கு. எப்பவுமே எந்த நேரத்துல நாங்க கேட்டாலும் ரசிச்சு கேட்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடல் வந்து வெளியாகி பல காலங்கள் ஆனாலும் இன்றும் பலரால் பேசப்படுகின்ற பாடப்படுகின்ற ஒரு பாடலாக இருக்கின்றது. இந்த பாடலை பாடியிருப்பார்கள் அனுராதா ஸ்ரீராம் மற்றும் உன்னிகிருஷ்ணன் ஆகிய இருவருமே வந்து இணைந்து பாடியிருப்பார்கள். இவர்களுடைய குரல் ஒற்றுமை கூட அந்த பாடலுக்கு ஒரு வலு சேர்த்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்று சொன்னால் அவ்வளவு அழகாக இருவருடைய குரலும் தனித்தனியாக நாங்கள் கேட்கின்ற போது அவ்வளவு அற்புதமாக இருக்கும். இதில் இருவருமே வந்து இணைந்து பாடுகின்ற போது சொல்லவே தேவையில்லை, அவ்வளவு கேட்பதற்கு இனிமையாக ஒரு கேட்டு ரசிக்க. கண்டிப்பாக கலின்ஸ்டா 90-80 காலப்பகுதிகளில் இசை ஜாம்பவான்கள் என்ற பட்டியல்ல இந்த 2 பாடகர்களுமே வந்து இடம் பெற்றிருப்பாங்க. அதாவது முக்கிய இடத்துலதான் இருந்துட்டு இருப்பாங்க. இன்று வரை அவங்க வந்து அந்த இடத்திலே தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாத்திரமல்லாது இந்த பாடலை வந்து இசை அமைத்திருப்பார். அவரும் கூட ஒரு இசைகளுக்கெல்லாம் ஜாம்பவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் தேவா. அவங்களோட இசையமைப்பு வந்து பிடிக்காத ஆட்கள் யாருமே இருக்க முடியாது. அதாவது குத்துப்பாட்டும் அவரால் கொடுக்க முடியும், மெலடி பாட்டும் அவரால் கொடுக்க முடியும், சோக பாட்டுலையும் ஒரு குத்துப்பாட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இசையமைப்பாளர் இருந்தாருன்னா அது தேவா தான், இல்லையா கலின்ஸ்டா? நிச்சயமா அன்ராஜ். எல்லாம் அந்த பாடலை பாடுகிற போது வந்து ஒட்டு மொத்தமாகவே எல்லோரும் வந்து சூப்பரான ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுடைய முயற்சிகளை வந்து அதிக அளவு பங்களிப்பு செய்திருக்கிறாங்க அப்படிதான் சொல்ல முடியும். அதுலயும் குறிப்பா வந்து விஜயகாந்த் பாடல் அப்படின்னு சொன்னாலும் எல்லாருமே வந்து அதிகமா ரசிச்சு பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னா ஏதோ ஒரு தனித்தன்மை ஒவ்வொரு பாடல்களும் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கும். இந்த பாடலில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு பாடல்களிலும் ஒவ்வொரு வித்தியாசமான நடிப்பு திறன், அந்த பாடல் கேட்கின்ற ரசனை எல்லாமே வந்து வித்தியாசமானதாக இருக்கும். நாங்கள் கூட அதிகமாக விஜயகாந்த் பாடலை வந்து விரும்பி கேட்டுட்டு இருப்போம், இல்லையா? அது மாத்திரமல்லாது அவரோட நடிப்பு எல்லாமே வந்து பாத்தீங்க கலிஸ்டா அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு இயல்பா இருக்கும். அதாவது வந்து நாங்க நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயுமே அவர் காட்ட மாட்டார். எல்லா இடத்துலயுமே ஒரு இயல்பான ஒரு நடிப்பு தான் காட்டுவார். எந்த பாடல்களுமே அவர் அதிக அளவான டான்ஸ் பண்ணியிருக்க மாட்டார். நார்மலா சிம்பிளான ஸ்டெப்ஸ் போட்டிருப்பார். ஆனா அந்த பாடல்களும் கூட ரொம்ப ஹிட் ஆகும். இப்ப கூட அந்த பாடல்கள் வந்து இப்ப ஹிட்லாம் இருந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா மனசம் அடிச்சு இந்த பாடல் எல்லாம் பார்த்திருப்பீங்க தானே. இன்று வர வந்து அந்த டான்ஸ் அந்த பாடலுமே ஹிட்டா இருந்துட்டு இருக்கு, இல்லையா? நிச்சயமாக நீங்க சொல்றது போல நீங்க சொல்லதான் எனக்கு ஒவ்வொரு பாடலுமே வந்து மனசுல வந்துட்டே இருக்கு. வித்தியாசமா இருக்கு. அவர் வந்து ரொம்ப அதிகமா எல்லாம் டான்ஸ் பண்ண மாட்டாரு. நீங்க சொன்ன மாதிரியே வந்து இப்படி டான்ஸ் பண்ணினா தான் இந்த பாடல் ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கவே தேவையில்லை. அவர் நடிச்சாலே அந்த பாடல் ஃபேமஸ் ஆகிற ஒரு பாடலாகத்தான் இருக்கும். அவ்வாறான ஒரு பாடலை தான் உங்களுக்காக நாங்களுமே தரதுக்கு காத்துட்டு இருக்கோம். நீங்க நினைப்பீங்க என்னடா கண்டிப்பா நாங்க என்ன சொல்றது அந்த சாப்டரை தாண்டி அங்க போயிட்டோம். சோ விஜயகாந்த் சௌந்தர்யா பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டே போலாம். அதே சமயம் பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் அவளோட புகழை சொல்றதுக்கு எங்களுக்கு வந்து டைமும் பத்தாது, இல்லையா? சோ மக்களாக நீங்களுமே காண்டாயிருவீங்க, என்னடா பாட்டு தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் இல்ல. சரி, இப்ப நிகழ்ச்சியில அடுத்ததாக வந்து நம் நாட்டு கலைஞர்கள் அதாவது என்ன நினைச்சேன் பாடல அதோட சுயம் மாறாம அப்படியே வந்து உங்களுக்கு தரத்துக்காக ரெடியா இருக்கிறாங்க. சோ நாங்களுமே பாக்குறதுக்கு ரெடியா இருக்கோம். சோ இப்ப பாத்துடலாம் மக்களின் நிகழ்ச்சியில பாடலை பார்த்துட்டு மீண்டும் இணைந்திருக்கோம். நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது நான் ரசிப்போம் உன்னோட வெப்பம் நான் தொட்டு பார்க்கிறப்போ என்ன நினைச்சேன்
சூடி முத்தம் வச்சு என்ன நினைச்சேன் நெஞ்சுக்குள்ளே மீது உன்னை கேட்க நினைச்சேன் என் பேராசை நூறாசை கேட்கையில் அடித்தேன் மல்லி நீ என்ன நினைச்சியா ஆறேழு கட்டிழுக்கு அஞ்சாறு தொட்டிழுக்கு சொல்ல நினைச்சேன் நான் சொல்ல நினைச்சேன் உன்னை ஒட்டு மொத்த கொத்தகைய அள்ள நினைச்சேன் அள்ள நினைச்சேன் நான் அள்ள நினைச்சேன் உன்னை ஒட்டு மொத்த கொத்தகைய அள்ள நினைச்சேன் முட்டைக்கு மேல உன்னோட சேல என் கையில் சிக்கும் வேளை என்ன நினைச்சேன் இப்போது போல உன்னோட வேலை ஆரம்போ வச்சதுன்னு நானும் நினைச்சேன் நீ உட்காயத்தை பார்க்கிறப்போ என்ன நினைச்சேன் இலகம் விட்டு வேண்டுமென்று சொல்ல நினைச்சேன் நான் உன்னோட ஒன்னாகும் நேரத்தில் பூந்தேகம் தாங்குமானு நினைச்சியா கையான சொர்க்கத்தில் கச்சேரி நிறமன்னு கட்டி பிடிச்சேன் நான் கட்டி பிடிச்சேன் எனக்கு விட்டு மூச்சு போட்டு கட்டி பிடிச்சேன் சொக்கி தவிச்சேன் நான் சொக்கத்தையே எட்டியற துள்ளி குதிச்சேன் சொக்கி தவிச்சேன் நான் சொக்கத்தையே எட்டியற துள்ளி குதிச்சேன் குற்றால சரழது கண்ணூரு உரிவர் உன்னை நினைச்சேன் நான் உன்னை நினைச்சேன் இந்த பூரஜம புண்ணியம உன்னை அடைச்சேன் மீண்டுமாக இணைந்து கொண்டிருக்கிறோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே அருமையான பாடல்களை எங்களுடைய ஈழத்து கலைஞர்கள் அதோட அசல் மாறாது உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களுமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில பல்வேறுபட்ட பாடல்கள் அப்படியே கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு. அந்த வகையில அடுத்ததா வரப்போற ஒரு பாடல் ஒரு வெஸ்டர்ன் கலந்த ஒரு பாடல், அலெக்ட்ரா அலெக்ட்ரா என்ற பாடல். சோ இந்த பாடல் எந்த படத்துல இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி சொன்னால் கலின்ஸ்டா. நிச்சயமாக நீங்க சொல்லுன்ற போதே நான் அப்படியே வியந்து பார்த்துட்டு இருக்கேன், எப்படா அந்த பாடலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே வந்து கந்தசாமி திரைப்படத்துல இருந்து அந்த பாடல் வெளிவந்திருக்கு. அதுவும் நாங்க வளமையா சொல்றது போலதான். ஏன்னு சொன்னா உங்களுக்கு பிடித்த பாடல்களை தான் நாங்க தேடி தேடி தந்துட்டு இருக்கோம் இல்லையா. அதுவும் வந்து உங்களுக்கு பிடித்த பாடல். அது மாத்திரம் இல்லாமல் எல்லோருமே வந்து எல்லா வயது வித்தியாசம் இல்லாமல் வந்து கேட்கக்கூடிய ஒரு பாடல், ரொம்பவே டான்ஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பாடல்னு கூட சொல்லலாம். வேறு வேறு கலைஞர்கள் பாடியிருந்தால் கூட எங்களுடைய நாட்டு கலைஞர்கள் பாடுகின்ற போது மிகவும் வித்தியாசமாக அதே போல இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நம்புறோம். பாடகர்கள் மாத்திரமல்ல, இசைக்கலைஞர்கள் கூட நம் நாட்டு இசைக்கலைஞர்கள் எங்களுடைய கலைஞர்களை ஊக்குவிக்கும் முகமாகவே நாங்கள் நிகழ்ச்சியில பல்வேறு பாடல்களை தந்துட்டு இருக்கோம். அந்த வகையில அன்ராஜ் சொன்ன மாதிரியே அலெக்ட்ரா பாட்டு காத்துட்டு இருக்கு இல்லையா. கண்டிப்பா இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா தேவிஸ்ரீ பிரசாத் அவங்க தான் இசை அமைச்சிருக்கிறாங்க. அதோட இந்த பாடலுக்கு அப்படியே குரலை கொடுத்து அப்படியே வைப் ஆக்கிட்டே இருப்பாங்க எங்களை யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரீட்டா. அவங்களோட வயசுக்கு வந்து அடிமையான ஆகாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவுமே ஒரு போல்டான ஸ்வீட்டான வாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அதே மாதிரி தான் எங்களுடைய இசை கலைஞர்களும் நம் நாட்டு இசை கலைஞர்களுமே பாட தயாரா இருக்காங்க. அது மாத்திரமல்லாது இந்த அலெக்ட்ரா அலெக்ட்ரா பாடல்ல, அதாவது கந்தசுவாமி திரைப்படத்துல விக்ரம் மற்றும் ஸ்ரேயா நடிச்சிருப்பாங்க. அவங்களுமே இந்த ஒரு பாடலுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய நடிப்புமே இதுல வந்து தத்ரூபமா இருக்கும், ரொம்பவுமே அருமையா இருக்கும். அதாவது வீடியோவும் சரி ஆடியோவும் சரி பார்த்து கொண்டு கேட்கும் போது ரொம்ப அப்படியே சந்தோஷமா இருக்கும் இல்லையா? நிச்சயமாக பல இளைஞர்கள் வந்து இது கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி எங்க அனைவருக்குமே தெரியும். என்னன்னு சொன்னா இள வயசு பட்டாரம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே வந்து கேட்டு
வந்து ரசிச்சிருப்பீங்க. அதுவும் வெளிவந்த காலத்துல வந்து இந்த கந்தசாமி திரைப்படத்துல இருந்து வெளிவந்த பாடலை வந்து அநேகர் கேட்டு சம்டைம்ஸ் ரிங்டோனா கூட அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு சாத்தியம் நாங்க அதிகமா வந்து பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. உண்மையிலேயே உங்களுக்கு இத்தகைய பாடல்களை தருவதிலும் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. என்னன்னு சொன்னா நம்ம நாட்டு கலைஞர்கள், எங்களுடைய நாட்டு கலைஞர்கள் முன்னேற வேண்டும், அவர்களுடைய திறமைகள் எவ்வாறாயினும் வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிகழ்ச்சியில நோக்கமா இருக்கு. கண்டிப்பாக. அது மாத்திரமல்ல, அது வெஸ்டர்ன் பாடல் அப்படின்னு சொல்லும் போது இது வெஸ்டர்ன் கலந்த ஒரு பாடல் தான் இல்லையா கவின்ஸ்டா? அது அந்த பாடல்கள் எடுக்கும் போதே அது ரொம்பவுமே ரிஸ்கா இருக்கும். அதாவது வந்து ஏற்ற இறக்கங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை வந்து எங்களுடைய நாட்டு கலைஞர்கள் என்ன மாதிரி பாட போறார்கள், எந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆற்றுகைப்படுத்த போறார்கள் என்றதை நாங்களுமே பார்க்கறதுக்கு ஆர்வமா இருப்போம். சோ நீங்க மக்களாகிய நீங்களுமே அந்த பாடலை பார்த்து அப்படி என்ஜாய் பண்றதுக்கு தயாரா இருப்பீங்க. இப்ப நிகழ்ச்சியில அலெக்ரா அலெக்ரா பாடலை நம் நாட்டு கலைஞர்களுடைய இசையிலையும் இசை கலைஞர்களுடைய இசை அமைப்புலையுமே பார்க்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். பார்த்துட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். Oh, so young. Let's welcome to the Indian show. Allegra, 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 India பொண்ணுங்க இச்சாலை கண்ணங்க கண்ணொரு மின்னங்க இருந்தவங்க பெரிய பேனங்க வார்த்தை சாக்லேட்ங்க கண்ணொரு மின்சாரங்க தவிர நின்னுக்கோங்க chocolate tango, molto poco vago. Allegra, 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 allegra. Paralam sago, sago, udalugo, bigo, bigo. Quando tu rai giurango, valgo, mini me vago. Allegra, allegra, allegra. Oh, so tardina, forse, over to bottom, further to bed. Allegra, allegra.
கிட்ட போடுடா சிக்கு போடுடா சிக்கு போடு 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 வானவில் பேண்டு என்றோ திருநிலா பேண்டு என்றோ சொல்பவன் மூட்டால் என்றோ குறையை பார்த்தால் என்றோ இஷ்டக்கு செதுக்கிட்டு போடுடா சிக்கு போடுடா சிக்கு போடு 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 நேற்று போயாச்சு நாளே புதிதாச்சு இன்று நிலையானது Allegra, 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 yeah. இன்றைய தின கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சி இறுதி பகுதியில் நின்றுருக்கோம். இவ்வளவு நேரமே இந்த பாடல்கள், அதாவது தென்னிந்தியாவில் பிரபலமான பாடல்களை எங்களுடைய இசைக்கலைஞர்கள், எங்களுடைய இசை அமைப்பு கலைஞர்களுமே சிறந்த முறையிலே உங்களுக்கு வழங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம். இந்த பாடல்களை எல்லாம் பாடின பாடகர்களுக்கும் மற்றும் இசை அமைத்தவர்களுக்குமே இந்த இடத்துல நாங்க நன்றி கூறுறோம். இல்லையா கலைஞா? நிச்சயமாக. உண்மையிலேயே நீங்க பார்த்து கொண்டு நிறைய பேர் இருந்திருப்பீங்க, ரொம்ப ரசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்குமே நாங்க நன்றிகளை சொல்றோம். அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய நாட்டு இசைக்கலைஞர்கள் தங்களுடைய திறமைகளை முன்வந்து வெளிப்படுத்தியவர்களுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள் நாங்கள் கூற வேண்டும். என்று சொன்னால் பல திறமைகள் இருந்தாலும் வெளிப்படுத்தாமல் தங்களுடைய திறமைகளை மழுங்கடித்துக் கொண்டே இருப்பார்கள். உண்மையிலேயே எங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தப்படுகின்ற போதுதான் எங்களுடைய ஒரு நிலையில் மாற்றம் ஏற்படும். ஆகவே பார்த்து கொண்டிருந்த நேயர்கள், சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் பெருமதி வாய்ந்த இசைக்கலைஞர்கள் மற்றும் வாத்திய கலைஞர்கள் அனைவருக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாது இதே மாதிரியான அடுத்த ஒரு வாரத்தில் அடுத்த ஒரு சிறந்த பாடல்களோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அனுராஜ் மற்றும் கலைஞா. நன்றி நேயர்களே.